இன்னைக்கு என்னோட சேனலை நானே பார்க்கும்போது வேற யாரோ ஒரு அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த சேனல்ல இருக்க கண்டென்ட், ட்ரெஸ்ஸு, முகபாவம், அந்த எனர்ஜி அது எதுவுமே என்னோட மேட்சே ஆகல. யாரா அது அப்படின்னு எனக்கே தோணுது. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒன்றுலையும் நான் வேற வேற மாதிரி தெரியுறேன். ஒரு சாயல்ல கமல் மாதிரி தெரியுறேன், இன்னொரு சாயல்ல ரஜினி மாதிரி தெரியுறேன். இது மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இல்லை லாஸ் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு பேர். நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்வைவல்காகவும் சொசைட்டிக்காகவும் சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்மக்கிட்டேருந்து நம்ம ரொம்ப தூரமாக போயிடுவோம். அப்போ நம்மளுடைய ஆத்தென்டிக் செல்ஃப் அப்படிங்கிறது நம்மளை விட்டு காணாமல் போயிடும். அதை எப்படி ரீக்ளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்போம். அதை நம்ம மாற்றிக்க நம்ம வெளியில் நடிக்க ஆரம்பிச்சிருவோம். உள்ளுக்குள்ளே ஒரு சோலே இல்லாத ஒரு வெற்று உடம்பு மாதிரி நம்ம மாறிடுவோம். உயிர் மட்டும் இருக்கும், நம்ம அப்படியே நடமாடிட்டு இருப்போம், ஒரு ரோபோட் மாதிரி, பப்பட் மாதிரி. நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். என்னோட ஐடென்டிட்டி லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அப்போ அதுதான் என்னோட ஐடென்டிட்டி, அதுதான் என்னோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கன்ஃபியூஷனான சர்வைவல் மாதிரி என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில நேரங்களில் யாராச்சும் ஒருத்தரை நம்ம மீட் பண்ணும் பொழுது அவங்க நம்மளை உசுப்பி விடுவாங்க. அவங்க கிட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்காது. அவங்க நம்மளா இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத லிசன் பண்ணுவாங்க. மனசு விட்டு பேச முடியும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், அது ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், அது ஒரு ஜேர்னியாக இருக்கலாம். சில பேர் யோகா கிளாஸ், தியான கிளாஸ் அந்த மாதிரி 3 days 4 days அட்டன் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்தா புது ஆள் மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ரொட்டீனை மாற்றிருப்பாங்க. இல்லை ஒரு இன்டென்ஸ் மொமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெட்டோ, இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நம்மளோட லைஃப்பில் நமக்கு உயிர் கொடுத்துருக்கலாம். அது ஒரு மாதிரி ஸ்டன்னிங் ஷாக் மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் நான் வேஷம் போட்டுட்டு இருந்தேன்னா நான் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியை நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தும். என்னோட லைஃப்பில் அது மாதிரி டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சா அப்படின்னா 3 yearsக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் தான். அதில் நான் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், அதாக்கும் இதாக்கும் அப்படின்லாம் எல்லாமே சொன்னேன். அந்த ஃபோன் கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு கனவு உலகத்திலிருந்து நிஜ உலகத்துக்கு வந்தால் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு பயங்கரமான ஷாக்கு. அந்த ஃபோன் காலில் நான் சொன்னது எல்லாமே பொய் மாதிரியும், நான் நிறைய விஷயங்களை பொய்யா சொல்லிட்ட மாதிரியும், நான் என்னை மறைச்சிட்ட மாதிரியும், இன்னும் சொல்லப்போனால் என்னை பற்றின ஒரு ஃபேக் பர்சனாலிட்டியை நான் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் நிதானமாக யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது அதுதான் நான். அந்த ஃபோன் காலில் நான் என்னை பற்றி என்னெல்லாம் சொன்னேனோ அதுதான் என்னுடைய ஒரிஜினல் வெர்ஷன். அப்போது நான் என்னோட ரியல் லைஃப்பில் இருந்தது, என்னை சுற்றி இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றி வச்சுருந்த ஒரு பப்பெட். நான் அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் ரொம்ப நாள் தூங்காமல் இருந்தேன், நிறைய ஜேர்னல் பண்ணேன், சில தெரப்பிலாம் எடுத்துக்கிட்டேன், நிறைய கவுன்சிலிங்லாம் போய் அதை அட்டன் பண்ணேன். ஏன்னா எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே என்கிட்ட எதுவுமே பேசினதில்லை. எனக்கு பேச தெரியும் அப்படிங்கிறதே எனக்கு மறந்துருச்சு. அது அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பாக்ஸில் பெருங்காயம் இருந்துச்சு, இந்த பாக்ஸில் பெருங்காயம் இருந்துச்சு, ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பெருங்காயம்னா எப்படி இருக்கும், என்ன இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃபோ எவிடன்ஸோ இல்லை இல்லையா. அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் 3 yearsக்கு முன்னாடி எனக்கு இருந்துச்சு. எனக்கு அது ஒரு பயங்கரமான ஷாக்கு. நம்ம வெறுமனே ஒரு பாக்ஸ் மாதிரி, எம்டி பாக்ஸ் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய இன்னர் ஒர்க் பண்ணேன். என்னை பற்றி நிறைய நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது எப்படி என்னை கண்டுபிடிச்சேனா இல்லையா? நமக்கு எப்போதாவது நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கோம், நம்மளா இருந்திருப்போம், சுய அறிவோட சுய சிந்தனையோட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம விருப்பத்துக்கு நடந்திருக்கும். அது எங்கே நடந்தது, எப்போ நடந்தது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்லையா, இல்லை ஸ்கூல் படிக்கும் போதா,
இல்லை காலேஜ் படிக்கும்போதா, இல்லை வீட்டை விட்டு வெளியில் போய் ஸ்டே பண்ணியிருந்த போதா, நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இண்டிபெண்ட்டாக இருந்த போதா, எப்போ நீங்கள் நீங்களாக இருந்தீங்க, உங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, மற்றவங்களுக்காக நீங்கள் எப்போ வாழலை அப்படிங்கிறத பொறுமையாக உங்களோட டைம் லைனை ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய கசப்பான விஷயங்கள் எல்லாமே கிராஸ் ஆகும். இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கடந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரும் திணறி இருக்கும்போது நீங்கள் போல்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. லைஃபே இதோட இவளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு மற்றவங்க நினைக்கும் பொழுது அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ரொம்ப கூலாக கடந்து வந்திருப்பீங்க. அதுதான் நீங்கள். அந்த தைரியம், அந்த போல்ட்னஸ், அந்த தெளிவு அதெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களை எதுக்கு பிடிச்சிருந்தது, எப்போ பிடிச்சிருந்தது, என்ன காரணத்துக்காக பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக ஜேர்னல் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி நம்ம இருந்திருக்க கூடாது, இந்த இடத்துல நம்ம வேற மாதிரி இருந்திருக்கணும், இந்த மாதிரி பொண்ணாக நம்ம இருந்திருக்கணும், நம்ம லைஃப்பில் இந்த இடத்துல இந்த டிசிஷன் எடுத்திருந்தா நம்ம இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ கூட நம்ம அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான தருணங்களையும் நீங்கள் உங்களோட ஜேர்னலில் எழுதுங்க. நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸில் தான் நம்மளோட ஐடென்டிட்டி, ஆத்தென்டிசிட்டி இதெல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால தான் நம்மளை சின்ன வயசுலேருந்தே கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளை எல்லாரையும் ஒரே மாதிரி ரோபோட்டாக சுற்றி இருக்கிறவங்க மாற்றுறாங்க. ஸோ நீங்கள் குழந்தையில இருந்தபோது நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, எதெல்லாம் உங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியல, அப்போ உங்களோட ரூல் புக்கில் என்னெல்லாம் ரூல்ஸ் இருந்துச்சு, உங்களை எப்படி நடத்தணும்னு அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிங்க, அப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா, வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்களா, உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத எந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஆசை இருந்துச்சா, பாட்டு பாட ஆசை இருந்துச்சா, விளையாட்டில் எதில் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, அது மாதிரி எல்லாத்தையுமே டீப்பாக சைல்ட்ஹுட் டேஸில் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அதெல்லாமே கண்டுபிடிச்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு பிடிக்கும், எந்த மாதிரி ஜுவல்லரிஸ் பிடிக்கும், நீங்கள் எப்படி இவங்களை ப்ரெசண்டபிளாக வெளியில் காமிச்சுக்குவீங்க, எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி பிராண்டட் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவீங்களா, எந்த ஷாப்பில் போய் ட்ரெஸ் எடுத்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே அப்சர்வ் பண்ணுங்கள். அது மாதிரி விஷயங்கள் நம்ம கூட ஒரு சந்தோஷமான நினைவுகளோட கனெக்ட் ஆகும். அப்போ நம்மளை இன்னும் கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் தொலைஞ்சு போன நம்மளை நம்ம கண்டுபிடிச்சாகணும், வேறு வழியே இல்லை. உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சாஃப்டாக பேசுவீங்களா, மற்றவங்க பேசும் பொழுது அவங்கக்கிட்ட பொறுமையாக நடந்துப்பீங்களா, உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுத்தாலோ இல்லை இன்சல்ட் பண்ணாலோ உங்களுக்கு பிடிக்காதா? என்னோட ரொம்ப சின்ன வயசில் நான் என்னை யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு திருப்பி பதில் சொல்லாமல் நான் வந்ததே கிடையாது. அப்படி எனக்கு அது புரியலை, வீட்டுக்கு தான் புரிஞ்சிச்சு, இல்லை 3 மாதம் கழித்து தான் புரிஞ்சிச்சு, 6 மாதம் கழித்து புரிஞ்சிச்சுன்னா கூட அவங்கள நான் வேணும்னே ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அதில் நான் மீட் பண்ணி அதை எனக்கு திருப்பி சொல்லிட்டா மட்டும்தான் என் மனசே ஆறும். அப்போ தான் நான் நிம்மதியே ஆவேன். இல்லைன்னா நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி அதை சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ என்னோட பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா புரிஞ்சிச்சுன்னா உடனே நான் பதில் சொல்லிடுவேன். புரியலை அப்படின்னா நான் ஞாபகம் வச்சு அதை சொல்லிடுவேன். அப்புறம் நான் வளர வளர எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வாய் திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்ல மற்றவங்க கொட்டின எல்லா குப்பையையும் நான் அள்ளி ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. யாரும் நம்மளை பார்த்து எதுவும் பேசக்கூடாது. அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேணும், அதுக்கு ஒரு கெத்து வேணும். அது இருந்தாலே நம்மளை பார்த்து யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இருந்துச்சா, எப்பயாவது சின்ன வயசில் நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த வயசுக்கே போயிடுங்க. அந்த வயசுக்குள்ள துணிச்சல், அந்த வயசுக்குள்ள அந்த எண்ணங்களுக்கு உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களை ப்ரோக்ராம் பண்ணதெல்லாம் அழிச்சிடுங்க. இப்போது நமக்குன்னு சில குவாலிட்டிஸ் வச்சுருப்போம். நம்ம பொறுமையாக தான் பதில் சொல்லணும், மற்றவங்க கிட்ட மரியாதையாக தான் பேசணும், நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, நம்ம வீட்டில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இப்படி தான் வச்சுருக்கணும், நமக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும். சில விஷயங்களை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் கூட நம்மளுடைய கேரக்டர் தான். இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னு பாருங்கள்.
இது எப்போ ஆரம்பிச்சது, ஏன் ஆரம்பிச்சது, யாரால ஆரம்பிச்சது, இதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது இந்த மாதிரி மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்கா, இந்த மாதிரி நம்மளோட பிஹேவியருக்கு யார் காரணம், எந்த இன்சிடென்ட் காரணம், எது நம்மள மாத்துனுச்சு, இல்லை யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலையாச்சும் நம்ம வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. பொதுவாக ஒருத்தரோட ட்ரூ செல்ஃப், ஆத்தென்டிசிட்டி, ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து குழந்தை பருவத்திலே உருவாயிடும். நம்ம லைஃப்பில் வயசாகும் பொழுதோ, இல்லை நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பொழுதோ, இல்லை அப் அண்ட் டவுன்ஸ் வரும் பொழுதோ, இல்லை ஒரு மோசமான இன்சிடென்ட் நடக்கிறதுனாலையோ நம்மளுடைய குணங்கள் எப்போதுமே மாறாது. அது அப்படியே தான் நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம வந்து அது மாதிரி மாறின மாதிரி இருப்போம். அதுதான் நம்மளோட லைஃப்பில் நிறைய டைமில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அது மூலமாக தான் நம்மளோட லைஃபே நம்ம வந்து இழக்கிறோம். நீங்கள் நிறைய பேரை கவனிச்சிருப்பீங்க, பெரியவங்களையெல்லாம். அவங்க எந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவங்கள பார்க்குறவங்க கிட்ட அவங்க பொலைட்டாகவே பேசுவாங்க, அன்பாகவே பேசுவாங்க. நமக்கு தோணும், இவங்களால எப்படி இந்த சுச்சுவேஷனில் கூட இவ்வளோ பொறுமையாக ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியுது, இவ்வளோ அன்பாக எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனுக்காக பேசலை, நமக்காக பேசலை. அது அவங்களுடைய குணம், அவங்களுடைய ஆத்தென்டிசிட்டி. அது மாதிரி நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம எடுத்து நம்ம அது கூட பொருந்திக்கணும். நம்மளோட காலி டப்பாக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை ஃபில்லப் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம இப்படியே தனியாக நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளோட ஆத்தென்டிசிட்டியையும் ஐடென்டிட்டியையும் வந்து யாரும் மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் நம்ம கூட சில ரிலேஷன்ஷிப்ஸு இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த தன்மைகள் வந்து மாற ஆரம்பிக்கும். என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் காணாமல் போனதுக்கு காரணம், நான் வந்து கொஞ்ச நாள் என்னோட நேட்டிவ் பிளேஸில் இருந்தேன் இல்லையா, அங்கே இருக்கும் பொழுது எனக்கு வந்து என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணுன்னே தெரில. அந்தளவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதுலேயே எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையா, இல்லை உங்களோட குணம் மாறினதுக்கு யாராச்சும் காரணமா, உங்களோட வாழ்க்கையை பற்றின முக்கியமான டிசிஷன் எடுக்க முடியாமல் போனதுக்கு, டிலேஸ் இருக்கிறதுக்கு என்ன காரணம், எப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சது, எப்போலேருந்து உங்களோட பிஹேவியர் மாற ஆரம்பிச்சது, எல்லாத்தையும் எப்போ நீங்கள் தள்ளி போட ஆரம்பிச்சிங்க, நீங்கள் சோம்பேறித்தனம் உங்கள்கிட்ட வந்துச்சு, எந்த நேரத்தில் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒன்று காரணமாக இருந்துச்சு அப்படின்னா எப்போதும் போல் நோ சொல்லுங்கள், பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். எமோஷ்னலாக அவங்கக்கிட்டேருந்து டிட்டாச் ஆகிட்டு நீங்கள் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க, நம்மளை உண்மையாகவே நேசிக்கிறவங்க, நம்மளை மாற்றுறதுக்கோ, நம்மளை வந்து அதிகாரத்தின் படியோ, இல்லை நம்மளை வந்து கட்டுப்படுத்தவோ, நம்மளை சுருக்கவோ நினைக்க மாட்டாங்க. அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும். அந்த மாதிரி நம்மளோட தன்மையை மாற்றுற ரிலேஷன்ஷிப் எதுன்னு பார்த்து அதுக்கிட்ட பவுண்டரி வைங்க. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இப்போது நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இல்லை செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, அவங்கள பற்றி நம்ம கற்பனை பண்ணும் பொழுது அவங்களோட ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அவங்களுடைய சிரிப்பு, அவங்களோட எனர்ஜி, இது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா. அவங்க வந்து என்ன பேசினாங்க, நடித்தாங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் நமக்கு வரல. ஜஸ்ட் அவங்களுடைய அந்த ஒரு கண்ணை மூடி பார்த்தா அவங்கள பற்றின ஒரு ஞாபகம் என்ன வருது அப்படின்னு. அதுதான் வந்து புற தோற்றத்தில் இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி. அதுவும் நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். அப்போது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, ஹேர் ஸ்டைலு, நம்மளோட பாடி வெயிட்டு, நம்ம நடக்கிற ஸ்டைலு, பேசுகிற ஸ்டைலு, இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அது கூட நமக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஆத்தென்டிசிட்டியை நமக்கு கொடுக்கும். இப்போது நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து நமக்கு காணாமல் போச்சு, இப்போ எனக்கெல்லாம் இப்போ அப்படி தான் இருக்குது. அப்படி நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ChatGPT, ஜெமினிலாம் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்து நம்மளுடைய அந்த ஐடியலான புறத்தோற்றம் எப்படி இருக்கணும், வெளி தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிராயிங் மூலமாக பண்ணலாம். அப்போது வெயிட் லாஸ் பண்ணணுமா, வெயிட் கெயின் பண்ணணுமா அப்படின்னு பார்த்து அதெல்லாம் பண்ணிக்கலாம். BMIக்காக கிடையாது, அது நம்மளுக்கு பிடிச்சது. நம்ம சில சமயம் அண்டர் வெயிட்டில் இருப்போம், இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணும், இல்லை அதிகமாக வெயிட் இருந்தால் குறைச்சிக்கலாம்னு தோணும். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நம்மளோட பாடி வெயிட்டு இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. சாரீ தான் கட்ட போகிறோம் அப்படின்னா ஸ்லிம்மாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் சில பேருக்கு, இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வெயிட்டை கெயினோ லாஸோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு ஐடியலான ஒரு உங்களோட ஃபோட்டோவை வரைஞ்சி உங்கள் கண்ணில் படுற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. டெய்லி அதை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றுங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க.
எதுன்னே தெரியல, நான் எப்படி தான் இருக்கணும்னே தெரியல, என்னோட தோற்றம் எப்படி தான் இருக்கும்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போதுமே டிபி வைப்பீங்க, இல்லை அடிக்கடி வந்து இப்போ பார்க்கும் பொழுது எந்த மாதிரி பீப்புளை பார்க்குறீங்க, எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்கள பார்க்குறீங்க, எந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒருவேளை நமக்கு பிடிச்சதா இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் டிபி வைக்கும் பொழுது உங்களுக்கு 35க்கு மேலே ஆகுது, ஆனால் நீங்கள் டீனேஜில் இருக்கிற குழந்தைய வைக்கிறீங்க, இல்லை இன்னும் சின்ன குழந்தைய வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு இன்னர் சைல்டில் ஹீலிங் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதாவது நம்மளோட பாஸ்ட் லைஃப்லேயே நம்மளோட மனசு வந்து சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஊன்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்பியரன்ஸை டிசைட் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேரை வெளியில் பார்த்துருப்போம், அவங்க வேறு வயசில் இருப்பாங்க, ஆனால் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது மேட்சும் ஆகாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஐடென்டிட்டி லாஸ் தான் ப்ராப்ளம். நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நம்மளே தொலைச்சிட்டு நிற்கிறதுக்கு காரணம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன், அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை விட்டு கொடுத்ததுனால தான் காரணம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இந்த டீட்டாச் ஆகிட்டு உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் லைஃப் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இதை வந்து சொல்லி புரிய வைங்க, அவங்க குழந்தையாக இருந்தாலும் சரி. நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதுதான் நான் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்கள். தினமும் நமக்காக ஒரு 1 hour நம்ம வந்து டைம் எடுத்துக்கணும். அந்த டைமில் நம்மளையே அனலைஸ் பண்ணி பார்க்கணும், எது கரெக்டாக பண்ணுறோம், எது தப்பாக பண்ணுறோம், எதை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மேலே நம்ம ஒரு 3rd person மாதிரி இருந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். முடிஞ்சால் நமக்கு நாமளே அட்வைஸ் பண்ணிக்கலாம், என்கரேஜ் பண்ணலாம், ஐடியா கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க, சரியான நேரத்தில் தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், உங்களுக்கு சந்தோஷம் தர்ற விஷயங்களை செய்யுங்க, உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. டெய்லி ஜேர்னல் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருந்தேனா, இன்றைக்கி என்ன ஹர்ட் பண்ணுச்சு, இன்றைக்கி என்ன தப்பு பண்ணேன், இன்றைக்கி எப்போல்லாம் நான் நானாக இல்லை மற்றவங்களுக்காக செஞ்சேன், இது மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எழுதுங்க. ஆரம்பத்தில் இதையெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளே ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிறது எப்போவோ செத்து போச்சு. அதை வந்து தட்டி எழுப்பி அதை முதல்ல நம்மக்கிட்ட இல்லை, நம்ம இவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தோம், இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தோம், இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மனசு வந்து ஏற்றுக்கிட்டு அதை சரி பண்ணணுங்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும், அதுவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாமே தாண்டி மெதுவாக நீங்கள் அதை செய்யுங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுந்துக்கல அப்படின்னா மறுநாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். எழுந்துக்காததுக்கு நீங்கள் உங்களை நீங்களே மன்னிச்சிருங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு தள்ளி போட்டீங்க அப்படின்னா மறுநாள் ட்ரை பண்ணுங்கள், அதை செய்யுங்க. அப்படி செஞ்சுட்டு வந்தால் உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கங்க, உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த ஃப்ளாஸோட அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க. திடீர்னு நம்மளோட எல்லா ஹேபிட்ஸையும் மாற்றிக்க முடியாது. ஒருவேளை உதாரணமாக மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 6:30க்கு எழுந்துக்கிறீங்க அப்படின்னா 6:15 மாற்றுங்க. அதுக்கப்புறம் அது பழகினதுக்கப்புறம் 6 மாற்றுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரேடியாக 1 மணி நேரம் நான் 3 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணுவேன், லைஃப்பில் இவ்வளோ நாள் மிஸ் பண்ண விஷயத்தையெல்லாம் நான் வந்து ஒரேடியாக பண்ண போகிறேன் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அழகாக பொறுமையாக சின்ன சின்னதாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ப்ராசஸ் இது. அப்படி பண்ணும் பொழுது நீங்கள் அந்த ப்ராசஸை நிதானமாக ரசித்து பண்ணுங்கள், அதில் அந்தளவுக்கு பெயின் இருக்காது. நம்மளோட ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது எப்போதும் நம்மளை விட்டு போகவே இல்லை, அது நமக்குள்ளே தான் இருக்குது, அது நமக்கு மட்டுமே உள்ளது. ஆனால் நம்ம அதை வெளிக்காட்டாமல் இருக்கோம், எல்லாரும் மாதிரியும் நடிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு நீங்கள் நீங்களாக இருக்க ஆரம்பிங்க. சின்ன சின்னதாக மாற்றிக்குங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நீங்களாக இருங்க. ரொம்ப நிதானமாக ப்ரெசண்ட்டில் கவனம் செலுத்தி இருக்க ஆரம்பிங்க. அதுக்கு நிறைய தைரியம் வேணும், நேரம் வேணும், பொறுமை வேணும்.
அதெல்லாத்தையும் உங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு ப்ரோக்ரஸ்லையும் உங்களை நீங்களே ரசித்து அட்மையர் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரமே ஒரு நாள் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது இதுதான் நான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.